நிச்சயமா நீ வென்றுவியா? எப்படி காசே இல்லாம எப்படி உன்னால போட்டி போட முடியும்? காசு எதுக்கு? காசு எதுக்கு? என் தம்பி ஒருத்தன் தான் அன்னைக்கு காசு இல்லைன்னு, எதுக்கு காசுன்னு சொல்றான், நான் தாரேன். எதுக்குடா காசு? அவனுக்கு சொல்ல தெரியல. என் மக்கள் தான் எல்லாத்துக்கும் காசை தர்றாங்கடா. அவன் கல்விக்கு காசை கொடுக்குறான், அவன் மருத்துவத்துக்கு காசை கொடுக்குறான், குடிநீருக்கு காசை கொடுக்குறான், எரிக்கிற மின்சாரத்துக்கு காசு கொடுக்குறான், நடக்கிற பாதைக்கு காசு கொடுக்குறான், பாதுகாப்புக்கு காசு கொடுக்குறான். எல்லாமே அவன் காசுல தாண்டா நடக்குது. எல்லாமே அவன் காசு கொடுக்குறான். மக்களுக்கு சேவை செய்ய எதுக்கு பணம்? தூய உள்ளத்தோடு சேவை செய்வேன் என்கிற மனம் தானடா வேணும். பணம் காசு இல்லைன்னு. பணம் இருப்பவனுக்கு வாழணும்னு தோணும், பசியோடு இருப்பவனுக்கு தாண்டா போராடணும்னு தோணும். அப்படி பசியோடு இருப்பவர்களைத்தான் தேர்தல் களத்திலே வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி நிறுத்துது. நடக்க இருக்கிற 2014 சட்டசபை தேர்தலிலே என்னுடைய தம்பி அன்பழகன் அவர்களை கோடிநாயக்கன் ஒரு வேட்பாளராக அறிவிக்கிறேன். தூய தமிழ் மறவனை இந்த நிலத்திலே நிறுத்தி இருக்கிறேன். அன்பு மக்களே, இவனை பார்க்காதீர்கள். இவன் என் அன்பிற்குரிய தம்பி. அவன் தூய தமிழன், பச்சை தமிழன், இந்த மண்ணை மக்களை உயிருக்கு மேலாக நேசிக்கிற மறவன். இவனுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள், வாக்குகளை செலுத்துங்கள். மதிப்புமிக்க உங்கள் வாக்கை வலிமையற்றிருக்கிற இந்த ஏழை எளிய மக்களின் பிள்ளைகள் எமக்கு தந்து வலிமை மிக்க அரசியல் சக்தியாக மாற்றுங்கள்.